வெல்கம் கைஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப்பில் போயிட்டு சர்ச்சில் தமிழ் கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வர்ற ரிசல்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் கைஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாவாவில் ஒயில் டு ஒயில் லூப்பை எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி எப்படி ஜாவா ப்ரோக்ராமில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இதுக்குள்ளே வந்து நம்மளோட வாயில் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். வாயில் ஸ்டேட்மெண்ட் பேசிக்கலி அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வாயில் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து I = 10 அப்படின்னு வச்சுக்கேன். ஏன்னா இப்போ 10 நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் வந்து இது பண்ணுவோம். I less than or equal to 5. ஐங்கிற வேல்யூ வந்து 10. 5 விட 10 சின்னதாக இருந்தால் இது while loopக்குள்ளே கொடுக்குற கண்டிஷனை ரன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். 5 விட 10 வந்து பெரிய நம்பர் தான், சின்ன நம்பர் இல்லை. ஆனால் வந்து நான் எதிர என்ன கொடுத்துருக்கேன்னா, சின்னதாக இருந்தால் இந்த இதை பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். I லெஸ் தென்னாக இருந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5க்கு. ஓகே, இப்போ இதை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ட்ரை பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து எந்த ரிசல்ட்டுமே வரக்கூடாது. Java கம்பைல் பண்ணுறேன். இப்போ கம்பைல் ஆகிட்டு இப்போ வந்து ஜாவா லொகேஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. திரும்ப நான் ரன் பண்ணி நத்திங். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த கண்டிஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் இந்த ஒயில் லூப் இதுக்குள்ளே போகாது, டெர்மினேட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே இல்லை, அதனால் வந்து வந்துருச்சு. இதே வந்து நான் கண்டிஷனை வந்து மாற்றி கொடுக்குறேன். இப்போ 11 கொடுக்குறேன். 11ங்கிறது வந்து 10 விட பெரிய நம்பர். ஸோ வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டு. அப்போ வந்து இட்ஸ் ராங் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகணும். இது லூப் அப்படிங்கிறதுனால கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஐங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மாறல. இந்த கண்டிஷனும் எது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எந்த ஆப்ரேஷனுமே பண்ணல. அதனால் இந்த வேல்யூ ஸ்டாட்டிக்கான வேல்யூ, நிலையான ஒரு வேல்யூனால இந்த இது அப்படியே இருக்கிறனால இந்த லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா இந்த இட்ஸ் ராங் அப்படிங்கிறது வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இதே போலலாம் டூ ஒயில்ங்கிறது வந்து சிமிலர் தான். டூ ஒயிலுங்கிறது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு. என்ட்ரிலேயே இந்த திட்டே வந்து அது தப்புன்னு சொல்லிடும். ஆனால் வந்து இது வந்து டூ ஒயில், இது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல். எக்ஸிட் ஆகும்போது தான் இந்த இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத இது பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11. இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த இது பண்ணு. இப்போ கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ
ஈக்குவலன் ஈக்குவலனில் போய்ட்டு ஜாவாசி ஆப்ரேஷன் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது வந்து சேம் தானே அப்படின்னா இப்போ பார்ப்போம். 5ங்கிறது வந்து ஐங்கிற 10ங்கிற வேல்யூவோட சின்ன நம்பர். ஸோ வந்து இந்த கண்டிஷன் ராங். இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். Java C or Java C operation it's wrong அப்படின்னு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆயிட்டு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷன் தப்பு தானே. ஐங்கிற வேல்யூ வந்து 10, ஐங்கிற வேல்யூ வந்து 10, 10ங்கிற வேல்யூ வந்து 5ங்கிற வேல்யூவோட கம்மியான வேல்யூவா? இல்லை, பெரிய வேல்யூ. 5 விட கம்மியாக இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கணும் 10ங்கிறது. ஆனால் அப்படி இருக்காது. ஏன்னா 10ங்கிறது வேறு 5ங்கிறது வேறு, அதனால் ஈக்குவல் இல்லை. 10ங்கிறது வந்து 5 விட சின்ன நம்பரில் பெரிய நம்பர், அதனால லெஸ் தெனாகவும் இருக்காது. ஸோ இந்த கண்டிஷன் தப்பு. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு வாட்டி ஒர்க் ஆயிரும், அந்த பர்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கும். ஓகே அப்படின்ட்டு ஏதாவது நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது சிலதை செக் பண்ணணும். சில கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இப்படி இல்லை அப்படின்னா அதோட நிறுத்திக்கோ அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெஸ்டிங், அப்படி டெஸ்டிங்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏதாவது டெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும். ஆனால் வந்து இந்த கண்டிஷன் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த டூ வைல் லூப் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.